முறை நான் அமெரிக்க தேசத்திற்கு சென்றிருந்தேன். அப்படி அங்கு போயிருந்த போது அங்கே 4 days ஒரு குடும்பத்தாரோடு தங்கினேன். 4 days. அதுக்கப்புறம் எங்க போகணும், எங்க போய் தங்கணும் அது எனக்கு தெரியாது. யார் வீட்டுக்கு போகணும் எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்னை அழைத்து போனார். ஊழியத்திற்காக என்னை அங்கே கொண்டு போனார். நான் அமெரிக்காவில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நான் எடுத்துக்கொண்டு போன அந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக் வந்து சேரல. என்னுடைய பேகு, போக்குவரத்து, என்னுடைய எல்லாமே அந்த பேக்கில் தான் இருக்கு. அது அந்த ஃப்ளைட்டில் வரல. இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. போய் கவுண்டரில் பேசினப்போ, சாரி சார் உங்கள் பேக் வரல, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் வந்தாலும் வந்துடும், நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு செய்தி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆச்சு, அது வரல. 2வது நாள் ஆச்சு, வரல. 3வது நாள் ஆச்சு, வரல. 4வது நாள் ஆச்சு, வரல. முதல் தடவையாக அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். அந்த பேக்குள்ளே தான் என் பைபிள் இருக்குது, அந்த பேக்குள்ளே தான் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபோன் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பேகு வரல, ஆனால் $100 கொடுப்பாங்க, ஏன்னா உங்கள் பேக் வராதனால கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் டே நான் ஃபோன் பண்ணப்போ, உங்கள் பேக் இன்னும் வரல சார், அதனால் உங்கள் செலவுக்காக இன்னொரு $100 கொடுப்பாங்க ஃப்ளைட் கம்பெனி அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஐயோ உங்கள் பணம் எனக்கு அவசியம் இல்லைங்க, என்னுடைய பேக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அந்த பேக் வேணும்னா, அதுக்குள்ளே தான் என்னோட பைபிள் இருக்குது, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு போதகன், எனவே தயவுசெய்து எப்படியாவது அந்த பேக் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன். 3ஆம் நாள் ஃபோன் பண்ணால் மறுபடியும் அதே ஸ்டோரி. $300 உங்கள் கையில் தருவாங்க சொன்னாங்க. ஐயோ உங்கள் பணம் எனக்கு வேண்டாங்க, என் பேகு தான் வேணும், தயவு செஞ்சு அதை கொடுங்க முதல்ல. அப்போ இன்னொருத்தர் கேட்டார், இன்னொரு ஸ்டாஃப், என்னதான் இருக்குது அந்த பேக்கில், பேக் தான் வேணும், பேக் தான் வேணும், பணம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறீங்களா, அப்படி என்னதான் சார் அந்த பேக்கில் வச்சுருக்கீங்க? என்னோட பைபிள் இருக்குங்கன்னு சொன்னேன். என் பைபிள் எனக்கு வேணும். 4வது நாள் மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி என் பேக் வந்துருச்சான்னு கேட்டப்போ இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு என் பேக் எப்படியாவது வர வைங்கங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில், உங்களுக்கு $400 வரும் சார் அவங்க சொன்னப்போ எனக்கு அப்போ கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. யாருக்கு வேணும் உங்கள் $400? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பேக் தான் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி கத்தணுன்னு அவர் என்ன செஞ்சார்னா, பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு. பணம் தேவையில்லை, பேக் தான் வேணும்னு கேட்குறாரு, நீ பேசு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு. ஸோ அந்த நபர் எங்கிட்ட பேசி 4 நாள் உங்கள் பேக் வராதனால $400 உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னார். மறுபடியும் நீங்களும் அதையே பேசுகிறீங்களே சார், எனக்கு என் பணம் தேவையில்லை சார், எனக்கு என் பேக் இருந்தால் போதும். என்ன சார் பேக்குன்னு அடிச்சுக்கிறீங்க, அப்படி என்னதான் சார் அந்த பேக்கில் இருக்குது? என் பைபிள் இருக்குது சார், ஒருவேளை என்னோட பேக்கே போனால் கூட பரவாயில்ல, என் பைபிள் எனக்கு வேணும் சார் அப்படின்னு. உடனே அவர், சார் நான் வந்து உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டார். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு தடவை உங்களை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னாரு. சரி உங்கள் இஷ்டம் வாங்கன்னு சொல்லிட்டேன். 4 நாள் ஆயிடுச்சு. நான் போய் தங்கியிருந்த வீட்டில் இருந்து அன்றைக்கி நான் வெளியே போகணும், ஏன்னா 4 days தான் நாங்கள் தங்குவேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் 4 days சரின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4th day ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி நான் அங்கேருந்து போயே ஆகணும். அன்றைக்கி சாயங்காலம் யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டினாங்க. நான் தான் போய் திறந்தேன். இங்கே சதீஷ்குமாருங்கிறது யாருன்னு கேட்டார். நான் தான் அப்படின்னு சொன்னேன். உங்கள் பேக் வந்துருச்சு சார், ஆனால் முழுசாக கிழிஞ்சு போயிருக்கு, ஆனால் நீங்கள் கேட்டவங்க பைபிளில் எதுவும் ஆகலை, பத்திரமா இருக்கு. ஸோ ஃப்ளைட் நிறுவனத்தார் கிழிஞ்சு போன அந்த பேகுக்கு பதிலாக உங்களுக்கு புதுசாக கொஞ்சம் பெருசாக சூட்கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சூட்கேஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்கள் பேக்கையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பழைய கிழிஞ்சு போன பேக்கில் இருந்த எல்லாத்தையும் அந்த புது சூட்கேஸில் நீட்டாக செட் பண்ணி அந்த புது பேக்கையும் அந்த பழைய பேக்கையும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அது மாத்திரம் இல்லாமல் $400 கூட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஃப்ளைட் கம்பெனிக்கு இருக்கிறதுனால அதையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னாரு. தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். சரி, என்னை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, என்னை சந்திக்கணும்னு சொன்னீங்களே, காரணம் என்னன்னு கேட்டேன். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, நானும் ஒரு கிறிஸ்டியன் தான், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ஊழியக்காரங்க அங்கேருந்து இங்கே வர்றாங்க போகிறாங்க, ஏறக்குறைய 20 வருஷமாக இந்த ஏர்போர்ட்டில் தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணம் வேணும்னு கேட்குறவங்கள தான் பார்த்துருக்கனே தவிர எனக்கு என் பைபிள் தான் வேணும், அது இருந்தால் போதும்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரனை முதலாக இப்போ தான் சார் பார்க்குறேன்னார். அதனால தான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பணம் வேண்டாம், பைபிள் போதும் நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முதல் ஊழியக்காரனை உங்களை தான் சார் பார்க்குறேன், அதுக்காகத்தான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேனார். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ சொன்னேன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு போதகன். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா என் வீட்டுக்கு வந்து எத்தனை காலம் நீங்கள் இந்த ஊரில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இருந்து நீங்கள் ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் அவர் வீட்டுக்கு என்ன சொன்னபடியே அழைச்சிட்டும் போயிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. 4 நாட்களில் நான் தங்கியிருந்த குடும்பத்தாரை விட்டு நான் வெளியே போக வேண்டியிருந்த சமயத்தில் என் பேகு போயிடுச்சே அப்படின்னு நினச்சேனே தவிர அந்த பேக் காணாமல் போலங்க. அதுக்கு பின்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருந்தது.
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்திலே நீர் ஊழியம் செய்த நாட்களிலே அவசியம் ஏற்பட்டபோது அந்த அவசியத்தை தீர்ப்பதற்கு ஒரு மீனை பிடிக்கச் சொன்னீர். அந்த மீனின் வாயிலேயே வெள்ளிக்காசை நீர் வைத்திருந்தீர். சபையிலே, ஊழியத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே தேவைகள் வருகிறபோது அந்த தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை அப்பா உம்முடைய சபைக்கும் ஊழியத்திற்கும் ஆசீர்வாதகரமாக நீர் உருவாக்குகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட இந்த செய்தியின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, ஆதரிக்கப்பட்டு, குடும்பங்கள் கட்டப்பட்டு, பிள்ளைகள் வாழ்க்கை நல்வழிப்பட்டு யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்களோ அவர்கள்தான் இந்நாட்களில் இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதகரமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. சபையை, ஊழியத்தை, ஊழியக்காரனை நேசிப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை பற்றிக்கொள்வது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, இவைகள் சபைக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது, சபையோருக்கு ஆசீர்வாதகரமாயிருக்கிறது. இந்த ஊழியத்தை நேசிக்கிற, உற்சாகப்படுத்துகிற, இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் முழுமையாய் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை நீ ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த தீர்வை கண்ணாரக் கண்டுகொள்ளுகிற கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டுமென்று உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.